வணக்கம், நான் சாம். சாரி, உங்களை ஒரு வாரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். இந்த மைக் வர வராயும்போது சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களை ஒரு வாரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஸோ சாரி. ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 35 மினிட்ஸ்க்கு மேலே வந்துச்சு. ஸோ எடிட்டிங்லேயுமே எனக்கு கொஞ்சம் வேலை வாங்கிருச்சு நிறைய. ஸோ அதனால தான் ஒரு வாரம் நான் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், மீதி இருக்கிற அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், JS கோட் எழுத போகிறோம். ஓகேவா, டேரக்ட் லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். player.js சேவ் பண்ணிக்கிறேன். அந்த ஜேஎஸை நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இன்வால்வ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. சரி, இது மாதிரி இப்போ சைட் பை சைடு வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கோடு தான் இப்போது அடிக்க கொஞ்சம் வசதியாக இருக்காது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், யாரெல்லாம் வந்து தேவையான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். இவன் நமக்கு தேவைப்படுவான். மியூசிக் ஐகான் பேர் வச்சுக்குவோம். ஸ்பீட் நமக்கு தேவைப்படுவான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இவன் ரெஃபரன்ஸ்லாம் நம்ம வந்து கோடில் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். சாங்ஸ் ஸ்லைடர் இவன் நமக்கு தேவை. கரண்ட் டைம், டோட்டல் டைம் இது நமக்கு தேவை. அப்புறம் இவங்க யாரோட ரெஃபரன்ஸும் நமக்கு தேவை இல்லை. இவனோட ரெஃபரன்ஸ் தேவைப்படும். ஏன்னா எப்படின்னா ப்ளே பட்டன் காட்டணும், பாஸ் பட்டன் காட்டணும், ப்ளே பட்டன் காட்டணும், பாஸ் பட்டன் காட்டணும். இப்போ ப்ளே எடுக்கும்போது பாஸ் எடுக்கும்போது ப்ளே, அதை மாற்றி மாற்றி காட்டுறதுக்காக. ஓகேவா, அவன் தேவைப்படுவான். இவனை நம்ம யூஸே பண்ணல, இவன் பேர் வச்சுட்டோம். சரி, இவங்க எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்துருவோமா? மறந்துடாமல் எடுத்துரு தம்பி. சரி, எடுத்ததுமே மறந்துட்டேனே. சாங் டைட்டில், ஓகே. அப்புறம் யார் இருக்கா? இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும்டா. மியூசிக் ஐகான், ஸ்பீட். ஓகேயா, மியூசிக் ஐகான் இவன் ஸ்பீடு. ஓகே, இவன் ஸ்பீடு. ஓகே, அடுத்து சாங் ஸ்லைடர். ஸோ சாங் ஸ்லைடர். அடுத்து கரண்ட் டைம், டோட்டல் டைம். இவங்க ரெண்டு பேரும் வச்சுருவோம். கரண்ட் டைம்னே பேர் வைக்கிறதா? சரி. ஓகே, கண்ட்ரோல்ஸில் இந்த டாகிள் பட்டன் நமக்கு தேவை. ஓகே, தென் வால்யூம் ஸ்லைடர், நெக்ஸ்ட் சாங் டைட்டில். இவ்வளோ தான் தேவை, வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஆல்மோஸ்ட் 7 கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது விடும்போது தான் தெரியும் கோடில். அப்புறம் சரி, அப்புறம் ஓகே, இப்போது நமக்கு சாங்ஸ் தேவை. ஓகேயா, சாங்ஸ் ஈக்குவல் டு ஒரு அரே. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வச்சுருந்தேன் இவனை. ஓகே, இவன் என்ன பண்ணுவோம், இந்த சாங்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக இங்கே நான் கமாண்ட் பிடிச்சிக்கிட்டே எனக்கு கிளிக் பண்ணேன்னா இது வந்துடும், கர்சர் வந்துடும், மல்டிபிள் கர்சர் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு டபுள் கொட்டேஷன் ஆட் பண்ணிட்டேன், ஒரு கமா ஆட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது ஓகே. இது பாருங்கள், கோட்டத்தில் ஒரு கருப்பாடு, ரீட்மி. சரி, ஓகே, என்ன பண்ணுவோம், இவங்க தான் இப்போது நமக்கு இருக்கிற சாங்ஸ். இது சாங்ஸோட அந்த ஃபைல் நேம். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபைல் நேம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக வைக்கலாம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பார்க்க ஆக்சுவலாக மீனிங்ஃபுல்லாக இல்லை, பட் இதை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இப்போ டைம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். நியூ ஆடியோ ஆப்ஜெக்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஆடியோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ் லோட் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன், லோட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை இங்கே எழுதிடுவோம். ஓகே, இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஃபர்ஸ்ட் சாங்கை என்ன பண்ணுவோம், ஒரு சாங்குக்கு கரண்ட் சாங் அப்படின்னு வச்சுக்கோமா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த டம்மி டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வேலையே அதான். இந்த டம்மி டேட்டாவெல்லாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த டம்மி டேட்டாவை காலி பண்ணணும். ஸ்பீடு 1x, இந்த ஸ்பீடு வந்து கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து காட்டணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லோட் பிளேயர் ஆஃப் வேண்டாம், லோட் பிளேயர் போட்டவுடனே என்ன பண்ணணும்னா, ஓகே ஸ்பீட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்பீட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், அதில் கரண்ட்டாக பிளேயரோட ப்ளேபேக் ரேட் என்ன அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதான் அதோடைய ப்ராப்பர்ட்டி. ப்ளேபேக் ரேட் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ன்றதை நம்ம காமிச்சிருவோம். ஓகேயா, சரி, ப்ளேபேக் ரேட் வந்துருச்சு. அடுத்து சாங் டைட்டில். சாங் டைட்டிலில் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சாங், அதாவது இந்த கரண்ட் சாங்கில் என்ன இருக்கோ அந்த 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 சாங்கோட டைட்டில் காமிக்கணும். ஓகே, சாங் டைட்டில் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாங்ஸ் ஆஃப் கரண்ட் சாங். ஓகே, டாட் டைட்டில், ஒருவேளை நம்ம ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டாக வச்சுருந்தோம்னா டாட் டைட்டில்லாம் போடுற மாதிரி இருக்கும். பட் டேரெக்டாக கரண்ட் சாங் போட்டாலே நமக்கு கிடச்சிரும். அந்த MP3ங்கிற ஃபைல் நேம் வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வேணும்னா ஒரு ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, அது உங்கள் கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். அடுத்து ஓகே, இப்போ கரண்ட் டைமில் கை வைக்க வேண்டாம், ப்ளே ஆகும்போது கை வச்சா போதும். டோட்டல் டைமில் கை வைப்போம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணணுமா? ஓகே, அப் நெக்ஸ்ட் சாங் என்ன அப்படிங்கிறத போட்டுருவோம். நான் ஏன் டைமை காட்டலன்றதை சொல்கிறேன், ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். சாங்ஸ் ஆஃப் கரண்ட் சாங் ப்ளஸ் 1. ஒருவேளை லாஸ்ட் சாங் ஆச்சுன்னா பிரச்சனை வரும்ல. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், பிளேயரை லாஸ்ட் சாங்கை தொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஃபஸ்ட் சாங்கை ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம கோட் எழுதிடுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் சாங்கை தொட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட் சாங்கை காட்டு. இதை நான் மாடுலோ பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட் சாங்கை காட்டும். அது உங்களுக்கு தெரியும், தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, இது செக் பண்ணி பார்த்துருவோமா. ப்ரௌசரே ஓப்பன் பண்ணல, சாரி. ஓகே, இந்த பக்கம் வச்சுக்கலாம் இவங்கள. ஃபைன். ஓகே, சாங் டைட்டில் வந்துருச்சு. செகண்ட் சாங் டைட்டிலும் வந்துருச்சு. பார்த்தீங்களா, செகண்ட் சாங் டைட்டிலும் வந்துருச்சு. கரண்ட் டைம் தப்பாக வந்திருக்கு, அதை மட்டும் வேறு சரி பண்ணிடணும். இப்போ கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், சாங் டியூரேஷன் காமிச்சிடுவோமா. அது எங்கே இருக்குது, டோட்டல் டைம் கண்டென்ட் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி தான் ஆகணும். ஃபங்க்ஷன் கன்வெர்ட் டைம், இங்கே வந்து செகண்ட்ஸாக கிடைக்கும். செகண்ட்ஸ், சரி, டியூரேஷன், டோட்டல் டியூரேஷன். ஓகேயா, நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் செகண்ட்ஸ் கிடைக்க போகுது, அதை வந்து என்ன பண்ணுவோம், மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். டியூரேஷன் பை 60. ஓகே, இது வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ரிமைனிங் செகண்ட்ஸ் நமக்கு வேணும் இல்லையா, ஸோ அந்த ரிமைனிங் செகண்ட்ஸ் எடுத்துருவோம். டியூரேஷன் மாடுலோ 16 கொடுத்தா உங்களுக்கு இந்த இது கிடச்சிரும். ஓகே, சரி, இப்போது ஒருவேளை இந்த மினிட்ஸோ செகண்ட்ஸோ வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால், எப்போவுமே பண்ணுற ஒரு கால்குலேஷன் தான். ஸோ அதை இப்போ பண்ணிடுவோம். மினிட்ஸ் இஸ் லெஸ் தேன் 10 இருந்தால் ஒரு 0 ஓப்பன் பண்ணிக்கோங்க சார், இல்லாட்டி நீங்கள் மினிட்ஸை ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறேன். சேம் வே செகண்ட்ஸ்க்கும் நான் பண்ணிடுறேன். லெஸ் தேன் 10 இருந்தால் 0 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரிட்டன் மினிட்ஸ் ப்ளஸ் ஒரு கோலன் போட்டு செகண்ட்ஸை அனுப்பிச்சி விட்ருங்க. எதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, யூனிஃபார்மாக இருக்கும் அப்போ தான் டியூரேஷன். ஸோ இந்த டோட்டல், ஓகே, கரண்ட் சாங்கோட டியூரேஷன் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ சாங்கில் பிளேயர் டாட் டியூரேஷன், இது வந்து நமக்கு டியூரேஷன் கொடுத்துரும். ஸோ கன்வெர்ட் டைம், சரி, செக் பண்ணிடுவோமா. வெரி குட், NAN போட்டிருக்கு. பிளேயர் டாட் டியூரேஷன், ஏன் தப்பு, ஐயோ ஆண்டவரே, ஃபஸ்ட்டு பிளேயர் சோர்ஸ் தான் நம்ம செட் பண்ணியிருக்கணும். ஐம் ஸோ சாரி. சாங்ஸ்குள்ளே கரண்ட் சாங்கோட நேம் கொடுத்துரும். இது ஆக்சுவலாக பார்த்து இல்லையா,
நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ்னு ஒரு டைரக்டரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எங்கடா அது? ஸோ சாங்ஸுங்கிற டைரக்டரிக்குள்ளே இந்த சாங் நேம். ஃபைன். இப்போ பாருங்கள் என்ன இப்போ ஒர்க் ஆகல. சரி இருங்க செக் பண்ணிவிடுவோம். பிளேயர் டாட் சோர்ஸு செட் பண்ணிட்டோம். பிளேயர் டாட் டியூரேஷன் கரெக்ட் தானே? மேபி அது லோடான உடனே நம்ம அதோட டியூரேஷன் கேட்குறதுனால அதுக்கு லோடாக டைம் எடுக்குதோ என்னமோ. நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு செகண்டுக்குமே இதோடைய ஒவ்வொரு செகண்டுமே பிளேயரோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட டைம் என்ன அப்படின்னு அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிடுவோம். செட் இன்டர்வல் அப்டேட் பிளேயர் இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு செகண்டுக்கும் இது காலம் வர மாதிரி வச்சுக்குவோம். ஓகே, அது என்ன பண்ணிக்குவோம், இங்கே எழுதிக்குவோம். வேண்டாம், இங்கே எழுத வேண்டாம், கன்வெர்ட் டைமுக்கு மேலே எழுதுவோம். அப்டேட் பிளேயர் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இவனை தூக்கி இங்கே போடுவோம். சரியா, இங்கே போடுவோம். இன்னொன்று கூட செய்யலாம், வேண்டாம் இப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். இன்ட்ரெஸ்டிங். 2:18:03. நான் நினைக்கிறேன் நம்ம ரவுண்ட் பண்ணல, எங்கேயோ ஒரு இடத்துல செகண்ட்ஸை ரவுண்ட் பண்ணல. செகண்ட்ஸா இது மினிட்ஸா? ஓகே, அற்புதம் ஐயா. ஓகே 2:18. மேபி அது 4:15 காமிச்சிட்டு வர்றது எனக்கு என்னமோ சரின்னு படலை. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை வந்து 00ன்னு மாற்றிடுவோம். இப்படி வந்தால் கூட ஓகேவா தோணுது. ஓகே, இப்போ டோட்டல் டியூரேஷனை அது ப்ராப்பராக கண்டுபிடிச்சி போட்டுடுச்சு. வால்யூம் ஸ்லைடர் இருக்குல்ல, இனிஷியலாக அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம இதுக்கு செட் பண்ணி விட்டுருவோம். வால்யூம் ஸ்லைடரில் என்ன வேல்யூ இருக்கோ, ஓகே, வால்யூம் ஸ்லைடரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எப்படி ரிவர்ஸில் பிளேயர் டாட் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஸ்லைடர் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் என்ன பண்ணணும், ஸ்லைடர் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஓகே ஸ்லைடரோட ஆன் சேஞ்சில் நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணிடணும். இப்போ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதான் நான் சொன்னேன், நம்ம வேலை செய்யும் போது தான் தெரியும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆன் சேஞ்சில் அப்டேட் வால்யூம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுவோம். அதை வந்து என்ன பண்ணுவோம், இங்கே எழுதி விட்டுடலாம். ஃபங்க்ஷன் அப்டேட் வால்யூம். ஓகே, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளேயரோட வால்யூமை ஸ்லைடரோட வால்யூமுக்கு செட் பண்ண போகிறோம். வால்யூம் ஸ்லைடரில் இருக்கிற வேல்யூக்கு செட் பண்ண போகிறோம். சூப்பர், அவ்வளோதான். வால்யூம் செட் ஆயிடுச்சு ப்ராப்பராக. இப்போது சாங் இன்ஃபர்மேஷனும் லோட் ஆயிடுச்சு, கரண்ட் டைமும் லோட் ஆயிடுச்சு. இப்போ சாங்கை ப்ளே பண்ணி வச்சு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, சாங்கை ப்ளே பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சாங்கை ப்ளே பண்ணுற பட்டனை ஹிட் பண்ணால் என்ன நடக்கும், டாகுல் பிளேயருங்கிறது கால் ஆகும். டாகுல் பிளேயர் ஏதோ ஃபங்க்ஷன் பேர் மட்டும் கொஞ்சம் ஏதோ தப்பாக வச்சுட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது. சரி, தப்பானா மீனிங்லெஸ்ஸாக வச்சுட்ட மாதிரியே தோணிட்டு இருக்கு. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாகுல் பிளேயர் இஃப் பிளேயர் பாஸ்டான்னு செக் பண்ண முடியும் நம்மளால். ஸோ பிளேயர் பாஸ்டாக இருந்தால் என்ன பண்ணணும், பிளேயரை ப்ளே பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக பாஸ்டில் தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பிளேயர் டாட் பாஸ். ஸ்டாப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாஸ் தான் பண்ண முடியும், ப்ளே பண்ணலாம் பாஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த ஆப்ரேஷன் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணிடுவோமா. ப்ளே பாஸ் பண்ணால் பாஸ் ஆயிடுச்சு. பட் பிரச்சனை பாருங்களேன், நான் ப்ளே பட்டன் அழுத்தின பிறகும் அதே ப்ளே பட்டனே காமிச்சிட்டு இருக்கிறதால என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை ப்ளே ஆகலையோ அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளே பண்ணும்போது டாகுல் பட்டனோட சோர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றி விட்டுருவோம். இமேஜஸ் ஸ்லாஷ் டேரெக்டாக இங்கே போட்டுரு. இது என்னது, ப்ளே ஆயிடுச்சா, ஸோ பாஸ். இந்த இமேஜ் ஃபைல் கரெக்டானு தெரில, செக் பண்ணிக்கலாம். சரியா, சூப்பர். அப்புறம் நான் நினைக்கிறேன் இந்த கண்ட்ரோல்ஸ்க்குலாம் வர கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்ட்ரோல்ஸ்க்குலாம் வந்து Time for bed. Nighty night, 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 night. Good night. ஓகே, தேங்க்யூ. இங்கே என்ன பண்ணுறேன், கர்சர் சாரி ஃபார் த நாய்ஸ்.
ஓகேயா? ஹே கூகுள் ஸ்டாப். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் கர்சர் வந்துடுச்சு, கர்சர் பாயிண்டர் மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இப்போ ப்ளே பாஸ் பக்காவாக ஒர்க் ஆகுது இல்லையா? செக் பண்ணிடுவோமா? ப்ளே. ஓகே, இங்கே பாருங்கள் அந்த ஸ்லைடர் பாருங்கள் எடுத்து மிடில்லையே இருக்குது எப்போவுமே. ஸோ அதுக்கும் நம்ம வேல்யூ செட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ லோட் பிளேயர் கால் ஆன உடனே நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஓகே எங்கே பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த அப்டேட் பிளேயர் இன்ஃபோ பண்ணுறோம் இல்லையா, இங்கே என்ன பண்ணலாம், செகண்ட்ஸ் அந்த அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். இந்த கரண்ட் டைம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கரண்ட் டைமுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு கன்வெர்ட் டைம் ஆஃப் பிளேயர் டாட் கரண்ட் டைம் நமக்கு வேணும் இல்லையா, ஸோ கரண்ட் டைம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் கரண்ட் டைம் கரெக்டாக போகுது. ஸ்டில் அந்த சீக் பார் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் அந்த ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை, ஏன்னா நம்ம அதுக்கு வேலையை செய்யலை. இப்போ என்ன பண்ணிடுவோம், ஓகே இதையும் இங்கேயே அப்டேட் பண்ணிடுவோமே. அது பேர் என்ன, சாங் ஸ்லைடர் டாட் வேல்யூ ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் அதோட மேக்ஸை நம்ம செட் பண்ணுவோம். அதோட மேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, மேக்ஸ் வந்து பிளேயரோட டியூரேஷன், அப்புறம் சாங் ஸ்லைடரோடைய கரண்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா பிளேயரோட கரண்ட் டைம். ஓகே, இது சால்வ் ஆகிடும் பாருங்க. இப்போ நைஸ். ஓகே, இப்போ சீக் பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேயரில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் கோடு எழுதலை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஆன் சேஞ்ச். ஆக்சுவலாக நம்ம வால்யூம் பார்க்கு எழுதுனதே செக் பண்ணல. ஜம்ப் டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேயா, ஓகே ஜம்ப் டூன்னு போட்டேன். பிளேயர் டாட் கரண்ட் டைம் ஈக்குவல்ஸ், அதாவது சாங் ஸ்லைடருடைய வேல்யூவை இதுக்கு செட் பண்ணி விட்ருங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு அப்படியே ரிவர்ஸ் தான் இது. ஓகேவா, இங்கே என்ன பண்ணியிருக்கோங்க, சாங் ஸ்லைடருக்கு பிளேயருடைய கரண்ட் டைமை செட் பண்ணியிருக்கீங்க, இங்கே பிளேயரோட கரண்ட் டைமுக்கு சாங் ஸ்லைடருடைய வேல்யூ செட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வால்யூமையும் பிளேயரோட சீக் பார் ஸ்லைடரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஏன்னா முன்னாடி நம்ம செக் பண்ணல. ஓகே, ஃபுல் வால்யூம் குறையுது, வால்யூம் ஏறுது. ஸோ சீக் பார் இழுக்கிறேன், சூப்பராக ஜம்ப் ஆகுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐக்கான் பாருங்களேன் தப்பாக இருக்குது. ஓ, இது நீங்கள் அப்போவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் இப்போ தான் கவனிக்கிறேன். பேக்வேர்ட்னே போட்டோன்னா சாரி. இப்போ இவங்கெல்லாம் எழுதிடுவோம், ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் எழுதிடுவோம், அப்புறம் ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கே லோட் சாங் இங்கே தான் பண்ணுறோன்னா இங்கே எழுதுறதுன்னு தெரில. ஓகே, இங்கே எழுதுவோமா, ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் என்ன பண்ண போகிறேன், கரண்ட் சாங்கோடைய வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறேன், அதாவது டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்படி வேண்டாம். ஓகே, இப்படியே பண்ணுவோம். கரண்ட் சாங்கை நான் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஒருவேளை கரண்ட் சாங் டைம் இல்லைடா, சாரிங்க, கரண்ட் சாங்கோட வேல்யூ லெஸ் தென் 0 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் 0 இருந்தால் ப்ரீவியஸ் சாங்க்கு போன்னு சொல்கிறேன். லெஸ் தென் 0 இருந்தால் கடைசி சாங்குக்கு கொண்டு போய் விடணும். ஸோ சாங்ஸ் டாட் லென்த் -1. ஓகே, ஒரு இஃப் செக். ஓகேவா, ஒருவேளை 0 விட சின்னதாக இருந்தால் கரண்ட் லாஸ்ட் சாங் கொண்டு போய் விடு, அதாவது சாங்கோட லென்த்லேருந்து -1, அது அரே இல்லையா, அது உங்களுக்கு புரியும். கொண்டு போய் விட்டுட்டு என்ன பண்ணு, லோட் பிளேயரை கால் பண்ணிவிடு. லோட் பிளேயர் கால் பண்ண என்ன இருக்கும், அந்த சோர்ஸை செட் பண்ணிவிடும், டெக்ஸ்ட் ப்ளே பேக் ரேட் எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக செட் பண்ணிவிடும்.
ஸோ எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் சாங் கரெக்டாக கிடச்சிடும். ஃபைன். பண்ணிடுவோமா? லோட் பிளேயர். அதே போல் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் சாங் ப்ளஸ் ப்ளஸ், இல்லை இது இப்படி கூட பண்ண வேண்டாம், கரண்ட் சாங் ஈக்குவல் டு கரண்ட் சாங் ப்ளஸ் 1. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, லாஸ்ட் சாங்கை ரீச் பண்ணிட்டாருன்னா இவர் என்ன பண்ண சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் சாங்கு போயிடும்னு சொல்லிடலான்னு சொன்னேன்ல. ஸோ சாங்ஸ் டாட் லென்த்துன்னு போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுன்னா 10 தொட்டுச்சுன்னா அகைன் 0வாக மாற்றி விட்ரும். ஸோ திரும்ப ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே வந்துடும். சூப்பர், ரைட். இது மறந்துடாதீங்க, லோட் பிளேயர். ஓகேயா? இப்போது சரி, நீங்கள் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், நீ ஏன்டா ஆட்டோமேட்டிக்காக பிளேயர் ஆன உடனே நீ ஏன்டா ப்ளே பட்டன் லோட் ஆன உடனே ஏன் நீ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். இப்போ இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒர்க் ஆகலை. என்னென்னா சில சமயத்தில் வந்து அது டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து ஆட்டோமேட்டிக் பிளேயிங்கே மொத்தமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது வீடியோ ஆகட்டும், ஆடியோ ஆகட்டும், தே ஆர் நாட் அலோவிங் இட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மியூட் பண்ணி தான் நீங்கள் ப்ளே பண்ணவே அலோவ் பண்ணணும் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆடியோவாக இருந்தாலும் சரி. நீங்கள் மியூட் பண்ணிட்டீங்கன்னா அலவுட் டு ப்ளே, யூ ஆர் அலவுட் டு ப்ளே த ஆடியோ. பட் நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதனால தான் ப்ளே பண்ணால் ப்ளே ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் சாங் போவோம். சாங் மாறிடுச்சு ஆனால் ப்ளே ஆகலை. நெக்ஸ்ட் சாங் மாறிடுச்சு ஆனால் ப்ளே ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பிளேயர் வந்து லோட் பிளேயர் ஆன பிறகு லெட்ஸ் சே பிளேயர் டாட் ப்ளே, ப்ரீவியஸ் சாங் போனாலும் சரி, நெக்ஸ்ட் சாங் போனாலும் சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, ப்ளே. நெக்ஸ்ட் சாங் தள்ளுறேன். டைம் அப்டேட் ஆகிடுச்சு, நேம் இங்கேயும் அப்டேட் ஆகிடுச்சு, இங்கேயும் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, கீழே குதிக்குது, அதை பார்த்துட்டேன். ஓகே, இதை வந்து என்ன பண்ணணும்னா, இது ஒரு விட்த் செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். சரி, புரியுதுங்களா? இது ஒரு ரொட்டேஷன் போயிட்டு திரும்ப அங்கேயே வந்து நிற்குது. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது ப்ளேபேக் ரேட். ப்ளேபேக் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கோடு எழுதுவோம். டிக்ரிமெண்ட் ப்ளேபேக் இங்கே எழுதிடலாம். இது வந்து இன்க்குன்னு போட்டுருவோம், அதாவது இன்க்ரிமெண்ட். அதாவது ப்ளேபேக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 0 தான் உங்களுக்கு வந்து மினிமம் வேல்யூ. 0க்கு கீழே நீங்கள் போக முடியாது. மேக்ஸிமம் ஐ திங்க் 4க்கு மேலே போக முடியாது. இஃப் ஐம் நாட் ராங் 4 and 0 அதான் வந்து லிமிட்ஸ் உங்களுக்கு. ஸோ பிளேயர் டாட் ப்ளேபேக் ரேட் ஈக்குவல்ஸ்ன்னு போடலாமா, இல்லை -0.55 குறைச்சிட்டு போ அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மளே ஒரு கண்டிஷன் போட்டாலும் போட்டுடலாம், 0க்கு லெஸ் தானே இருந்தால் போடாதுன்னு சொல்லிடலாம். பட் வேண்டாம், எப்படியா இருந்தாலும் ப்ளே ஆக பொறுத்து நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இப்படி பண்ணிக்கிறேன். அப்புறம் 0.5 ஆட் ஆகிட்டே போன்னு சொல்கிறேன். இதை நம்ம எங்கே செக் பண்ணலாம், ஒரு நிமிஷம். இது அப்டேட் ஆகும்போது இந்த ஃபீல்டு அப்டேட் ஆகணும் இல்லையா? ஒன்று செய்வோமா, இவனை தூக்கி அப்டேட் பிளேயர் இன்ஃபோவில் போட்டோம்னா எவ்ரி செகண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு வேலை குறையும். அதுதான் விஷயம். ஒர்க் ஆதான்னு பார்த்துக்குவோம். சரி, நான் எதுவுமே பண்ணல, வெறும் ப்ளேபேக் ரேட்டை மட்டும் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் ஆகுது, ஆக்சுவலாக ஆகுது, பார்த்தீங்களா? அது மட்டும் அப்டேட் ஆகுது. நம்ம செக் பண்ணல, இன்னும் ஆடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணல, செக் பண்ணிக்கலாம் அதையும். ஓகே, 0 கீழே போகல, அதுக்காக தான் நான் காமிச்சேன். 0 கீழே போகல, 4க்கு மேலே போகல. ஓகே, இப்போ என்ன பண்ண, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், பாட்டை ப்ளே பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது. ஐ டோன்ட் நோ வெதர் உங்களுக்கு அது கேட்குதா இல்லையான்னு. ஓகே, ஸோ நீங்கள் 0.25 கூட வச்சுக்கலாம். 0.25 கூட, இதுக்கு 0. எங்கே வச்சுருக்கேன், இதை வந்து யூ கேன் ஈவன் இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ உங்கள் கம்ப்ளீட்லி அது உங்கள் சாய்ஸ் தான். எல்லாமே முடிச்சிட்டுமா? அனிமேஷன் விட்டுமேப்பா. சாங் ப்ளே ஆகும்போது இது ரொட்டேட் ஆகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையா? அதுக்கு தானே அவ்வளோ தூரம் நம்ம அதை இந்த எங்கே அது சிஎஸ்எஸ் இதை எழுதணும், இந்த கீ ஃப்ரேம்ஸே எழுதணும். அது என்ன பண்ணுவோம்,
இங்கே ஒரு சிஎஸ்எஸ் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். எழுதிட்டு அதை அப்படியே அங்கே என்ன பண்ணுவோம், கொண்டு போயிடுவோம். ஐம் சாரி, நான் தேடிட்டு இருக்கேன் அது எங்கே இருக்குன்னு. இமேஜ், ஓகே, இங்கே அனிமேஷன் நேம் வந்து ரொட்டேஷன். வளர்றேன் ரொட்டேஷன் 3 அது ரொம்ப வேகமாக சுற்றுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. மேபி ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுப்போமா, 5 செகண்ட்ஸ் இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். லீனியர் இன்ஃபைனட், சரியா, செக் பண்ணுவோம். டீசெண்டாக இருக்குது, 5 செகண்ட்ஸுங்கிறது டீசெண்டாக இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்டு ப்ளே பண்ணும்போது போடுறோம். ஓகேயா, இரு அவசரப்படாதீங்க. நீங்கள் அவசரப்படல, நான் தான் அவசரப்படுறேன். ஃபைன். யாருக்கு மியூசிக் ஐக்கான், அது பேர் மாறிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஏய், மியூசிக் ஐக்கான் டாட் ஸ்டைல் அனிமேஷன் ஈக்குவல்ஸ் இந்த வேல்யூ. ஓகே, இப்போ அமைதியாக இருக்குது. ப்ளே ஆகும்போது ப்ளே ஆகணும், பாஸ் ஆகும்போது இது மறுபடியும் பாஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணிடுறேன், நான் இங்கே தூக்கி போட்டுடுறேன். இங்கே சே நன். ஃபைன், ப்ளே பண்ணிப்போமா. ஓகே, இப்போ நீங்கள் சாங் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது அனிமேட் ஆகும், மற்ற நேரத்தில் இதுவாகும். எனக்கு இப்போ யோசிக்க தோணுது, இந்த ப்ளேபேக் ரேட் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளேபேக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஸ்பீடை நீங்கள் வேகமாக சுற்றுற மாதிரி கூட காட்டலாம் இந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்பீக்கரை. ஓகேவா, அதை நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். செஞ்சுட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், செய்ய முடியலையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த லெசனை முடிச்சுக்கிறேன். இது பாருங்களேன், சில பாட்டுக்கெலாம் பாருங்கள் குதிக்குது, இப்படி அப்படி ஓடுது. என்ன பண்ணுறேன், இவனுக்கு ஒரு ஃபிக்ஸட் விட்த் செட் பண்ணிடுறேன். ஃபிக்ஸட் விட்த் செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த பிரச்சனையே வராது. ஸோ நம்ம அதை மட்டும் ஒரு ஃபிக்ஸட் விட்த் கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 200 பிக்சல். 200 பிக்சல் தான் சரியாக இருக்குது. மேபி இன்னும் கூட குறைக்கலாம். கூடவே இவனுக்கு கொஞ்சம் மார்ஜினை ரைட்டில் ஆட் பண்ணிவிடுவோம், லெஃப்டில் ஆட் பண்ணிவிடுவோம். ஏன்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கான் வால்யூமோட கூட போயிட்டு. இதை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு இல்லையா. இந்த ஸ்டைலை நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு நம்ம சிஎஸ்எஸ்ல எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். விட்த் 180, மார்ஜின் லெஃப்ட் 10. வால்யூம் ஸ்லைடு இருக்குல்ல, அவனுக்கு ஸ்டைல்ஸே இல்லையா. ஓகே, நம்ம இன்லைன் எழுதிடுவோமா. என்ன எழுதணும், விட்த், ஐயோ மறந்துச்சே, 190 நினைக்கிறேன். மார்ஜின் லெஃப்ட் let's say 10 பிக்சல். இங்கே பாருங்கப்பா, அப் நெக்ஸ்ட்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்கேன், அங்கே அது காணும். நெக்ஸ்ட் சாங் டைட்டில் அப்படியே காமிச்சிட்டு போயிட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஓகே எப்படி பாப்பா, இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்குவோம். நல்லா இருக்கே. ஓகே, ஸோ ஒரு வழியாக ஆடியோ பிளேயராக பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது எரர்ஸ் வருதான்னு தெரில, நான் ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக டெஸ்ட் பண்ணலை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு சோர்ஸ் கோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு, ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிவிட்டு அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால், மேபி இது நல்லாயிருக்கும், அது உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும் அதை விட, அப்படி கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் தோணலாம். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸ் கிட்ட கமெண்ட் போடுங்க, டவுட்ஸ் இருந்தால் கீழே சொல்லுங்கள். நிறைய பேர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், நம்ம சேனல் இன்னும் பெருசாகணும். தேங்க்யூ, பை பாய்.